ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நீண்ட நாளா காத்திருந்த நம்ம சூர்யா அண்ணாவோட கருப்பு திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ ட்ரெய்லர் நான் வந்து பார்த்து முடிச்சுட்டேன். ஸோ இப்போ என்னோட ரிவ்யூவையும் அதே மாணிக்கு ட்ரெய்லர்லேருந்து நான் ஸ்டோரியவே டீகோட் பண்ணியிருக்கேன். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோ வந்து பேச போறோம். ஸோ ஏன் இந்த வீடியோ இவ்வளோ தாமதம் கேட்டீங்கன்னா, நான் சிவகாசியிலிருந்து கோயம்புத்தூர் வந்தனால லேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ தான் கோயம்புத்தூர் நம்ம புது வீட்டுக்கு வந்து தான் வந்தாச்சு. ஸோ அங்க வச்சு தான் இப்போ வந்து வீடியோ உங்களுக்கு வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த டிலே. ஓகே ரைட். இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போற மாரி லைக் பண்ணிட்டு வீடியோ கீழ எப்படி ட்ரெய்லர் இருந்தது கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 46 செகண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 1 நிமிஷம் ஒரு 3 செகண்ட் வரைக்கும் அவ்வளோ நல்லா இல்ல. ஸோ ஸ்டோரிய வந்து பில்ட் அப் பண்ணி கொண்டு போற மாணிக்கு இருக்குது. அதுக்கடுத்து நம்ம சூர்யா அண்ணா வர வர ஸ்டோரி சூப்பரா இருக்கு. மாஸ்டர் பீஸா இருக்குது. கமர்ஷியலா சூப்பரா இருக்கு. ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்குது. ஸோ படமும் அப்படிதான் இருக்க போறாரு போல. கதைய வந்து கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பில்ட் பண்ணி ஸோ செகண்ட் ஹாஃப்ல டெலிவர் பண்றாரு. அவரே சொல்லியிருந்தார்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாணிக்கு எமோஷனலா ஒரு மாணிக்கு கனெக்ட் பண்ணி கொண்டு போவோம். செகண்ட் ஹாஃப்ல கமர்ஷியலா இருக்கும்னு. ட்ரெய்லரே கிட்டத்தட்ட அந்த மாரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல படம் பார்க்க போறோம். கதையுள்ள ஒரு படம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ட்ரெய்லர பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிருந்தது. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரா வந்து ட்ரெய்லர் இருந்தது. விஷ்ணு அவர்கள் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ சாயவேங்கர் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு கதை எப்படி வரப்போகுது அப்படின்னா, காலேஜ்ல நெறைய என்ன சொல்றது? ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பைரவா படத்துல எப்படி இருந்ததோ அந்த மாணிக்கு தாங்க. அட்மிஷன்ல எல்லாத்துலயுமே வந்து தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அத மக்கள் நம்பி போறது கோர்ட். கோர்ட்ல நம்ம ஆர்ஜே பாலாஜி இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி இந்த காலேஜ்காரன் கனெக்ட். சோ கோர்ட்க்கு மக்கள் நம்பி போற கோர்ட்லயே பிரச்சனை தான் இருக்குது. சோ இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு சாமி தான் வரணும்ங்கறாங்க. அப்போ நம்ம கருப்பசாமி வந்துடுறாரு. அதான் நம்ம சூர்யா அண்ணா. சோ ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாரி தான் தோணுது. வந்து தட்டி கேட்டு முடிச்சிடுறாரு. சோ அதுக்கு நடுவுல இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய சீன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஸ்டோரி பில்ட் பண்றாங்க. இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. சோ அப்படி கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட கந்தசாமி கதை மாணிக்கு இருக்கு இந்த மாரி சொல்லலாம். இது ஜஸ்ட் அ பிரெடிக்ஷன். சோ பட் ஆனா ஃபுல் படம் எப்படி இருக்க போகுது தெரியல. சோ வந்தா தான் தெரியும். பட் ட்ரெய்லர் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். சோ காத்திருந்ததுக்கு நல்லா சமைச்சு நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து குடுத்துட்டாரு. சோ ரொம்பவுமே ஹாப்பி. சோ 14ஆம் தேதி எல்லாரும் தியேட்டர்ல வந்து புக் பண்ணுங்க டிக்கெட்ட. சோ இன்னைக்கே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. சோ நல்லா தான் டிக்கெட் புக்கிங் போயிட்டு இருக்குங்கறாங்க. பட் நான் எதுவுமே ரிசர்ச் பண்ணல. இப்ப தான் வந்து உட்கார்ந்திருக்கேன். அப்படியே வீடியோ பேசுறேன். சோ எனக்கு எதுவும் தெரியாது. சோ என்ன நடந்தது அப்படிங்கறத நாளைக்கு நம்ம டீடைலா பேசி வந்தோம்னா, அதுக்கு தனியா வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுறலாம். சோ இப்ப வரைக்கும் நம்ம ரிவ்யூ வந்து பேசி முடிச்சாச்சு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வந்திருக்கேன். சோ நன்றி, வணக்கம்.